ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். பார்க்க போகிறது வந்து இளநீ சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெறும் சர்பத்தாக குடிக்காமல் இளநியில் எப்படி சர்பத் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த இளநியை வந்து நம்ம வெட்டி தண்ணியை ஊற்றிக்கிறணும். இளநியை வந்து உடச்சி தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இதில் எவ்வளோ தண்ணி வருதோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கணும். இதில் தண்ணி கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இதில் வந்து தேங்காய் எல்லாம் கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான். நான் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து வலு கிடையாது. வலு இருந்தாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வந்து வெறும் தண்ணி மட்டும்தான். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நன்னாரி சர்பத் இருக்குல்ல, நன்னாரி சர்பத்தில் வந்து நம்ம 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறணும். இது சம்சா விதை இருந்தாலும் நம்ம போட்டுக்கரலாம், நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சம்சா விதையை ஊற வச்சு அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இனிப்பு பத்தாது, கொஞ்சம் நம்ம வந்து சர்பத் 2 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு லெமன்லாம் ஊற்ற தேவை கிடையாது. நம்ம ரொம்ப ஈஸியானது. இளநீ தண்ணியில் வந்து 2 ஸ்பூன் சர்பத்தை ஊற்றி கொஞ்சம் ஜீனி போட்டுட்டு நன்னாரி சர்பத் தான் ஊற்றிருக்கோம். நம்ம வந்து ஐஸை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். வச்சு ஐஸை போட்டு இந்த ஐஸை வந்து வேணால் ஐஸ் போட்டுக்கலாம், வேணால நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இளநீ சர்பத்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, நல்லது, வெயிலுக்கு நல்லா ரொம்ப இதமாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் இளநீ வாங்கி நீங்கள் எத்தனை இளநீ வாங்குறீங்களோ அந்த இளநியை வச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.